வணக்கம் மக்களே. ஆதார் அட்டை வைத்திருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அறிவிப்பை இப்போ UIDAI வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக உங்களை சேரும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆதார் அட்டை அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஆவணமாகவே மாறிடுச்சு. எதற்கு எடுத்தாலும் இப்போ ஆதார் அட்டையை கேட்காத ஆட்களே கிடையாது. அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த ஆதார் அட்டை அப்படின்றது. ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து இருக்கிற வரையும் இந்த ஆதார் அட்டை அப்படின்றது கம்பல்சரியான ஒன்று. இதில் உள்ள விவரங்கள் சரியாக இருப்பது மிகவும் அவசியமும் கூட. குறிப்பாக மொபைல் நம்பர் இணைப்பு அப்படின்றது பல சேவைகளுக்கு அடிப்படையாகவும் இருக்கு. ஸோ இப்போ UIDAI நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பரை பற்றி தான் ஒரு முக்கியமான அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், புதிய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது தற்போது முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் வசிப்பவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மொபைல் எண்ணை வீட்டிலிருந்தே மாற்றிக்கொள்ளும் புதிய வசதியை ஆதார் செயலி மூலம் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இப்போது இந்த புதிய வசதியை நம்ம எப்படி நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம ஆதார் செயலி மூலமாக அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்குவோம். அதாவது ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைலில் ஆதார் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுங்க. ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். அதில் மொபைல் நம்பர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணதும் உங்களுக்கு மாற்ற வேண்டிய புதிய மொபைல் எண்ணை உள்ளிடு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களோட புதிய எண்ணை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு ஒரு OTP வரும். அதை நீங்கள் அதில் உள்ளிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அப்படின்றது கேட்கும், முக அங்கீகாரம். அதை நீங்கள் கொடுத்து முடித்ததுமே நீங்கள் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதும் 3 முதல் 5 நிமிடங்களுக்குள்ள உங்களோட மொபைல் எண் புதுப்பிச்சிடலாம். வீட்டில் இருந்தே எளிமையாக நீங்கள் எங்கேயும் போய் அலையணும், சேவை மையம், போஸ்ட் ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இருந்தாலுமே கைரேகை, கருவிழி ஸ்கேன், பிறந்த தேதி மற்றும் புகைப்படம் போன்ற முக்கியமான பயோமெட்ரிக் விவரங்களை மாற்ற வேண்டும் அப்படின்னா நம்ம கம்பல்சரி ஆதார் மையத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது கம்பல்சரி அப்படின்னும், ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தபடியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான வசதி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் அலைய வேண்டியது அப்படின்றது மிச்சமாயிடுச்சு. இதன் கூடவே பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூலை 2026 வரையுமே நீங்கள் ஆன்லைனில் ஆதார் அப்டேட்டு, அதாவது திருத்தங்களை மேற்கொள்ளணும், பெயர், முகவரி, பிறந்த தேதி போன்ற விவரங்களை புதுப்பிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இலவசமாக புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்றத இன்னொரு டைம் மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க. அதுவே நீங்கள் ஆதார் மையம், சேவை மையத்துக்கு போயிட்டு பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒவ்வொரு மாற்றத்துக்குமே கிட்டத்தட்ட 75 ரூபீஸ்லேருந்து 200 ரூபா வரையுமே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் முடிஞ்ச அளவு வீட்டில் இருந்தே பண்ண பாருங்கள். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் இது போல் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.